ஹலோ காய்ஸ், சூப்பரான டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி நான் பரோட்டாவும் ரோட்டு கடை சால்னாவும் பண்ணியிருந்தேன். நீங்கள் இப்போ ரோட்டு கடை சால்னா அதே டேஸ்ட்டில் வரணுன்னா முந்திரி கசகசா போட்டால் தான் வரும்னு கிடையாது. அது எல்லாமே டேஸ்ட் பர்ஃபெக்டாக வரும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பரோட்டாக்காக நான் வந்து மாவு ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நல்லா ரெஸ்ட் விட்டால் தான் அது நல்லா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக வரும் பரோட்டா. அதுக்காக நான் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு மைதா ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே குக்கிங் ஆயில், நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அது ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருங்க. சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் ஆடாக பிசைஞ்சு தான் நல்லாயிருக்கும். பட் பரோட்டாக்கு அப்படி கிடையாது. நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு எவ்வளோ சாஃப்டாக பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு ஸ்டோர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடுங்க. 10 or 20 மினிட்ஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு திருப்பியும் எடுத்து நம்ம அது கொஞ்சம் பிசைஞ்சு வச்சா தான் சாஃப்டாக இருக்கும். இது க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சால்னாக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் மட்டும் எண்ணெயில் பொரிக்க போட்டுட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா சைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தக்காளி 3 கூட போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது பேஸ்ட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன மூடி சைஸ் வந்து தேங்காயும் பொட்டுக்கடலை வந்து தேங்காயில் பாதி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா மீதி வச்சுருந்தீங்க சோம்பு, அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதை அரைச்சதுக்கப்புறமா தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லை கரம் மசாலா தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொரியாண்டர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக சில்லி பவுடர், டர்மரிக் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ரொம்ப தண்ணி ஊற்றிங்கன்னா கொஞ்சம் இதாகிடும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா லோ ஆர் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சால்னா ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். முந்திரி கசகசா போடலனாலுமே டேஸ்ட் பர்ஃபெக்டாக வரும் பரோட்டாக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பரோட்டாக்காக நம்ம ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருந்தோம், ரவுண்ட் பண்ணிவிட்டு அது எல்லாமே திருப்பியும் ஷேப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் அடிச்சுலாம் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கையிலேயே ஸ்ப்ரெட் பண்ணுவேன். அந்தளவுக்கு சாஃப்டாக தான் மாவு பிசைஞ்சு வச்சுருப்பேன். அது வந்து நைஃப்பில் இந்த மாதிரி கீரல் போட்டு தான் நான் பண்ணுவேன். நான் வந்து அடிச்சுட்டு அதை ரவுண்ட் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாலாம் பண்ணவே மாட்டேன். இந்த மாதிரி பண்ணாலுமே நம்ம கடையில் எப்படி பரோட்டா கிடைக்குமோ அதே மாதிரி தான் லேயராக சூப்பராக இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நைஃப்பில் கோடு போட்டுட்டு எல்லாமே ஒன்றா சேர்த்து விட்டுட்டு ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு எல்லாம் வச்சுருங்க. எல்லா மாவையும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி போட்டு இது பண்ணாலுமே லேயர் கிடைக்கும். இல்லை கையிலே ப்ரெஸ் பண்ணி பண்ணாலுமே லேயர் கிடைக்கும். பட் பரோட்டா செம்ம கிறிஸ்பி அண்ட் டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4-5 பரோட்டா செஞ்சதுக்கப்புறமா நல்லா பரோட்டா அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அடித்து வச்சுக்குவோம். நான் அதை வந்து வீடியோவில் ஸ்கிப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.